உங்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்க தலைப்பு அக்பரின் ஆட்சி முறை. பிக்சரில் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகலாயர்களுடைய கொடி. இதுதான் அவருடைய கொடியாக இருந்தது. பச்சை கலரில் ஒரு சின்ன முக்கோணம் ஷேப்பில், அதில் சின்ன சின்ன டாட் ப்ளஸ் சிங்கம், சிங்கத்தோட முதுகில் சூரியன் இருக்கிற மாதிரியான அமைப்பில் இருந்தது. அப்போ முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய கொடி அமைப்பு தான். சில நேரங்களில் முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய கொடி அமைப்பு கூட கொடியை கொடுக்காம கொடியில் இடம்பெற்ற உருவம் அல்லது சின்னம் எதுன்னு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற அடிப்படையில் இந்த பிக்சர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜஸ்ட் இதை பார்த்துக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாபர் மற்றும் ஹுமாயூன் இருவருமே ஒரு நிர்வாக அமைப்பை உருவாக்குறதுக்கான வாய்ப்பை காலம் தராமல் இருந்தது. ஸோ அதனால் அவங்களால எந்த ஒரு நிர்வாகத்தையுமே அடிப்படையில் உருவாக்க முடியலை. பண்டைய நிர்வாக முறையின் அடிப்படையிலேயே இங்கே நிர்வாகம் காணப்பட்டு கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையை தான் அதை திறன்பட அக்பர் செய்து காட்டினார். ஸோ அவருடைய அமைச்சர் குழுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வக்கீல் என்பவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர். இவர் தான் நிர்வாகத்தினுடைய உண்மையான தலைவராக இருந்தார். பிற்காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா முகலாயர் பீரியடில் திவான் என்ற பதவியோடு இது இணைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தோம்னா வசீர் மற்றும் திவான், இவரை நிதியமைச்சராகவும், மீர் பக்ஷி என்பவர் இராணுவத்துறை தலைவராகவும், கானி சமான் அரண்மனையினுடைய சிறப்பு அலுவலராகவும், சதர் சதார் என்பவர் சமய அறநிலைத்துறை பொறுப்பாளராகவும் அவர் இருந்தார். பிற்காலத்தில் அந்த பதவி என்ன பண்ணாங்கன்னா 6 மாநில அதிகாரிகள்கிட்ட இந்த அமைச்சர் பொறுப்பை கொடுத்துட்டார். காரணம் மதம் சார்ந்த நிர்வாகம் இருக்கக்கூடாதுன்ற அடிப்படையில். அடுத்து மக்தாபி என்பவங்க பார்த்தீங்கன்னா பொது ஒழுக்க கட்டுப்பாடுகளின் கண்காணிப்பாளராக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இம்பார்ட்டண்ட். அடுத்து பிரதம காஜி என்பவர் தலைமை நீதிபதியாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மாநில ஆட்சி முறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிர்வாக வசதிக்காக மொத்தம் 15 சுபாக்களாக பேரரசை அக்பர் பிரித்திருந்தார். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நிர்வாக முறையில் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேரரசுக்கு அடுத்து சுபா தான் பெரிய அளவில் இருந்தது மாகாணங்கள்ன்ற அடிப்படையில். அந்த பின்னணியில் பார்த்தீங்க அப்படின்னா அக்பரோட பீரியடில் இருந்த 15 சுபாக்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ரா, ஆஜ்மீர், அலகாபாத், அகமதாபாத், வங்காளம், பீகார், டெல்லி, காபூல் கீழே தான் எது வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காஷ்மீர் கவர் ஆகிருந்துச்சு. அதே சமயத்தில் லாகூருக்குள்ளே தான் பஞ்சாப் கவர் ஆகிருந்துச்சு. அடுத்ததாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாலவம், மூல்தான்குள்ளே சிந்து பகுதி கவர் ஆகிருந்துச்சு. அயோத்தி, அகமது நகர், பீரார், காந்தேஷ்னு சொல்லி மொத்தம் 15 பகுதிகள் இருந்தது. இவ்வாறு அக்பரோட பீரியடில் 15 சுபாக்களாகவும், அடுத்து ஜஹாங்கீருடைய காலகட்டத்தில் அது 17 சுபாக்களாகவும், ஷாஜகான் காலகட்டங்களில் 19 சுபாக்களாகவும், அவுரங்கசீப் காலத்தில் 21 சுபாக்களாகவும் வளர்ச்சி பெற்றதாக சொல்லப்படுகிறது. ஸோ பேரரசனுடைய நிலைப்பாடு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. பேரரசு, சுபா, சர்க்கார், பர்கானா அப்படின்ற அடிப்படையில் பிரிக்கப்பட்டது. பேரரசு அரசுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. சுபா என்பது வந்து பார்த்திங்கன்னா நிசாம் அல்லது சுபேதார் என்பவருடைய பொறுப்பு கட்டுப்பாட்டில் இருந்தது. சர்க்காரை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பௌச்தார் என்பவர் கட்டுப்பாட்டிலும், பர்கானா என்பது ஷிக்தார் என்பவர் கட்டுப்பாட்டிலும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. நம்ம பிற்கால முகலாயர் காலகட்டங்களை பார்ப்போம். ஹைதராபாத்தினுடைய சுபேதாராக இருந்தவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிசாம் ஆட்சியை தொடங்கி வைத்திருப்பார். ஸோ அது மாதிரி மாகாண ஆளுநர்கள் தான் பிற்காலத்தில் என்ன ஆகிறாங்கன்னா விடுதலை அடைய ஆரம்பிக்கிறாங்க பிற்கால முகலாயருடைய காலகட்டங்களில். அப்படி வரக்கூடிய நபர்கள் தான் எங்கே பார்ப்போம் அப்படின்னா ஹைதராபாத் நிசாமாகவும், வங்காளத்தினுடைய சுபேதாராக இருந்தவர் தான் நவாப்ன்ற பேர்லையும் தங்களுக்கு பட்டங்களை சூட்டியிருந்திருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பக்ஷி, படைகளுக்கு சம்பளம் கொடுப்பவர். அமில் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா நில வருவாய் வசூலிப்பவர். பிடிக்ஷி என்பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவண காப்பாளர். புடையதார் என்பவர் கருவூல காப்பாளர். வாக்கியா நவீஸ் என்பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநில அரசின் நடவடிக்கைகளை தெரிவிக்கும் மத்திய அரசின் பிரதிநிதியாக இருந்து செயல்பட்டவர். கொத்வால் என்பவர் காவல்துறை பொறுப்புகளை பார்த்து கொண்டவர். மீர்பார் என்பவங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுங்கம், படகு, துறைமுக வரிகளை கவனிப்பது மட்டுமல்லாமல் காடுகளுக்கும் அவர் தான் பொறுப்பாளராக இருந்தார். ஏன் காடுகளுக்கு பொறுப்பாளராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் காடுகள்லேயும் மக்கள் வாழ்ந்தாங்க. ரெண்டாவது காடுகளில் இருந்தும் சில பொருட்கள் கிடைத்ததுனால அதற்கும் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு இருந்தாங்க. இதில் அயனி அக்பர் என்ற நூலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கொத்வால் என்ற காவல் பொறுப்பாளர்களுடைய கடமைகளை பற்றி விரிவாக கூறுவதாக சொல்லப்படுகிறது. இது அக்பருடைய நிர்வாக கட்டமைப்பை பற்றி இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அக்பருடைய ஆட்சி காலத்தில் மிக முக்கியமான கருதப்பட்ட நிலவரி திட்டம். இதுலேருந்து ப்ரீவியஸ் எக்ஸாமில் 2-3 தடவை கேள்விகள் கேட்டிருக்காங்க. அக்பர் மன்னரான உடனே குவாஜா அப்துல் மஜீத் கான் என்பவரை நிதியமைச்சராக நியமனம் பண்ணுறாரு. இவரை தொடர்ந்து முசாவர் துர்பாதி என்பவரை நிதியமைச்சராக கொண்டு வராரு. இந்த காலகட்டங்களில் தான் 1573 அக்பர் குஜராத்தை வெற்றி பெறாரு. இதில் ராஜா தோடர்மாலை என்ன பண்ணுறாரு, குஜராத்துக்கு அனுப்பி நிலச்சீர்திருத்தம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறாங்க. அந்த அடிப்படையில் முசாபர் துர்பாதி என்பவர் நிதியமைச்சராக இருந்தபோதே ராஜா தோடர்மால் என்பவர் நிலச்சீர்திருத்தம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கப்புறம் 1580 வாக்கில் புதிய நிலவரி திட்டம் பொருளாதாரத்தின்படி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. இதற்கு தாகசாலா முறை என்ற பெயர் இருக்கிறதா சொல்கிறாங்க.
அதற்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 1582 ராஜா தோடர்மால் நிதி அமைச்சராக அனுப்பப்பட்டதுக்கப்புறம் நியமிக்கப்பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய திட்டத்தை விட சிறப்பாக தலைச்சிறந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இவ்வாறு முகலாய சாம்ராஜ்யம் முழுவதுமே நிலங்கள் அளக்கப்படுது. எந்த அடிப்படையில் நிலங்கள் அளக்கப்பட்டதுன்னா மூங்கில் அல்லது ஜாரிஃப். அதாவது அது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூங்கில் கம்புலியோ அல்லது ஜாரிஃப்ன்ற இரும்பு கம்புலியோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு வகையான நைலான் கயிறு அல்லது சங்கிலியை கட்டி அதன் மூலம் தான் நிலத்தை என்ன பண்ணியிருக்காங்க அளந்ததாக சொல்கிறாங்க. அப்போ நில அளவைக்கு பயன்படுத்தப்பட்ட கருவியோட பேர் தான் ஜாரிஃப். சரிங்களா? இதன் மூலமாக நிலங்கள் அளக்கப்பட்டு அந்த நிலத்தின் தன்மை அதற்கேற்ற மாதிரி வரிகள் என்ன பண்ணுறாங்க நிர்ணயம் செய்வதற்கு மொத்தம் 4 வகையான வரிகளை கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாடு முழுவதுமே வரைபடத்தை தயாரிச்சிருக்காங்க. இருக்கக்கூடிய அந்த நிலங்கள் எது எந்தெந்த தன்மைக்கு ஏற்றதுன்ற அடிப்படையில் நில வரைபடம் தயாரிக்கப்பட்டது. அதற்கு பைமாஸ் என்ற பெயர் அழைக்கப்பட்டிருக்கு. இவ்வாறு அக்பர் கையாண்ட புதிய நிலவரி திட்டத்திற்கு ஜப்தி முறை என்று பெயர். ஆரம்பத்தில் தாகசாலா முறைன்னு சொல்லிட்டு பிற்காலத்தில் என்ன முறை கொண்டு வந்தாங்க, ஜப்தி முறை என்ற பெயர் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு உடைய காலகட்டங்களில் இருந்த நிலங்களை பொதுவாக 4 வகைகளாக பிரிக்கிறாங்க. அதில் போலாச் பருவம் தவறாமல் பயிரிடப்படும் நிலம், அதாவது எப்பயுமே தரிசாக விடப்பட மாட்டாது. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆண்டுதோறும் பயிரிடப்படும் நிலம்னு அர்த்தம். அடுத்து பிரௌதி எப்போதாவது பயிரிடப்படாமல் தரிசாக விடப்படும் நிலம். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு குறைந்தபட்சத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாக அங்கே என்ன நடக்கும், விவசாயம் கண்டிப்பாக நடக்கும். 3வது சச்சார் 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு தரிசாக விடப்பட்டு மீண்டும் பயிரிடப்படும் நிலம். அடுத்து 4வதாக பார்த்தோன்னா பஞ்சார் தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு பயிரிடப்படாமல் இருந்து அதற்குள்ளேயாவது ஒரு முறையாவது பயிரிடப்படும் நிலமாக இது கருதப்பட்டது. இவ்வாறு அக்பருடைய ஆட்சியில் பெரும்பாலான பகுதிகளில் இந்த ஜப்தி முறை தான் காணப்பட்டது. ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பண்டைய இந்திய முறையான கல்லாபாக்ஸ் முறை அப்படின்றது பின்பற்றப்பட்டது. கல்லாபாக்ஸ் முறைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரி தானியங்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா வரிகளாக பெற்றாங்க. அதற்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மேலும் சில இடங்களில் நாஸ்க் என்று சொல்லப்படக்கூடிய நேர்முக வரியும் பெறப்பட்டது. இது எப்படின்னா அந்த பகுதியில் எப்போ விவசாயம் நடக்குதோ அப்போ நேரடியாக அந்த மக்களே என்ன பண்ணுவாங்க, வரி செலுத்துவாங்க. இது ரயத்துவாரி முறை போன்ற ஒரு அமைப்புன்னு சொல்கிறாங்க. எது இந்த நாஸ்க் அப்படின்றது சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அக்பரின் இராணுவ சீர்திருத்தம் மன்சப்தாரி முறையை பற்றி ஒரு முறை கேள்வி கேட்டிருக்காங்க. 1571 சபாஸ்கான் என்பவரை இராணுவ அமைச்சராக நியமனம் செஞ்சுட்டு புதிய இராணுவ முறையை கொண்டு வர முயற்சி பண்ணுறாரு. அந்த பேர் தான் மன்சப்தாரி முறைன்னு சொல்லப்படுது. அதாவது மன்சப் என்ற சொல்லுக்கு பொருளுக்கு அந்த பொருளுக்கு மீனிங் என்ன அப்படின்னா தரம் அல்லது தகுதி என்ற அடிப்படையில் இராணுவ வீரர்களுடைய குழுக்கள் உருவாக்கப்பட்டதை பற்றி சொல்லப்படுது. இந்த மன்சப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கையும் 10,000 to 10,000 வரைக்கும் கொண்ட வீரருடைய எண்ணிக்கையுடையதாக கருதப்படுது. அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப தரத்திற்கேற்ப அவங்களுக்கான வீரர்கள் ஒதுக்கப்பட்டு கொடுத்தாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய இராணுவ படையை அக்பரால் நியமனம் நிர்வகிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அக்பரோட படையில் மொத்தம் 33 மன்சப்தார் படைகள் இருந்ததாக பொதுவாக எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அயனி அக்பரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அக்பருடைய படையில் 66 மன்சப் படை இருந்ததாக அபுல் பாசல் குறிப்பிடுகிறார். இந்த மன்சப்தாருடைய முறை அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு குதிரையின் வலது தொடையிலும் அரசு சின்னமும் இடது தொடையில் மன்சப்தாரினுடைய சின்னமும் இருக்குமாறு சூடுபடும் முறையை அக்பர் கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் இராணுவ ஊழல்களை சரி செய்ததாக சொல்லப்படுது. அதாவது அலாவுதீன் கில்ஜியினுடைய காலகட்டங்களில் எவ்வாறு குதிரைகளுக்கு சூடுபடும் தாக் முறை கொண்டு வரப்பட்டதோ அதே மாதிரியான முறை தான் இது. இதன் மூலம் என்னத்தை அவங்க சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குதிரையினுடைய வலது தொடையில் அரசோட சின்னம் இருக்கும், இடது தொடையில் மன்சப்தாரோட சின்னம் இருக்கும்போது இது ஒரு முகலாய குதிரை, இது எந்த மன்சப்தாருக்கு உரியது, எத்தனை குதிரைகள் இருக்குன்றத இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு அது சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரியான முறையாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் படைப்பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 4 படைப்பிரிவுகள் இருந்தால் சொல்லப்படுகிறது. 1 காலாட்படை, 2 பீரங்கி படை, 3 குதிரைப்படை, 4வது கப்பற்படை. கப்பற்படையை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரிய அளவில் அது போருக்கு பயன்படுத்தப்படலை, வியாபாரத்திற்கும் இவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டது. முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள்ட்ட வலிமையான கப்பற்படை இருந்தது, அது முகலாயர்கள்ட்ட இல்லாமல் இருந்தது தான் மிகப்பெரிய குறையாகவே பார்க்கப்பட்டது. பீரங்கி படையை தோப்கனா என்று அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இதனுடைய கண்காணிப்பாளர் மீர் அடாஸ் அல்லது தரோஹி தோப்கனா என்று அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. முகலாயருடன் காணப்பட்ட கப்பற்படை பெரும்பாலும் வாணிபத்திற்கே பயன்படுத்தப்பட்டதனாலும் இராணுவத்துக்கு பயன்படுத்தப்படலை என்றது ஒரு குறையாக சொல்கிறத ஏற்கனவே பார்த்தோம். யானைப்படை இல்லாத போதும் பயணங்களுக்காக பயன்படும் யானைகளை ககாஸ் என்று அழைத்திருக்காங்க. இது இம்பார்ட்டண்ட். இவற்றை விட அரசாங்கமே நேர்முகமாக படைகளுக்கு ஆட்களை திரட்டுக்கும் ஒரு துணைப்படை வச்சுருந்துருக்காங்க. துணைப்படைக்கு தக்லீஸ் அப்படின்ற பெயர் இருந்தால் சொல்லப்படுகிறது. அரசருடைய மெய்க்காவல் படைக்குழுவிற்கு அகாதி என்ற பெயர் இருந்ததாக சொல்லப்படுது. அப்போ இராணுவம் மட்டும் இல்லாமல் இராணுவத்தை சார்ந்த இத்தனை வீரர்களும் இருந்திருக்காங்க.
அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அக்பரினுடைய சமய கொள்கை. அக்பர் முதல்ல தன்னை ஒரு வைதிக முஸ்லீமாகவே கருதுகிறார். அதற்கப்புறம் இஸ்லாம் சமயத்தை சிறப்பிக்க வந்த தளபதியாக தன்னை எண்ணிக்கிறார். ஆனால் கடைசியாக அவர் என்ன உணர்ந்தார் அப்படின்னா, மக்களின் தலைவனை எண்ணி முடிவு செய்து அனைவருக்கும் பொதுவான ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. இந்த பின்னணியில் அவருடைய சமய கொள்கையை மொத்தம் 3 நிலைகளில் பிரிக்கலாம். அவர் ஆரம்பத்திலேருந்து ஒரே சமயத்தை பின்பற்றல, சமயத்தினுடைய மெய்ப்பொருள் உண்மை ஞானத்தை அறிவதற்கான முயற்சிகளை பல இடங்களில் மேற்கொண்டிருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் அவருடைய முதல் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா 1556லேருந்து 1579 காலகட்டங்கள் வரை பார்த்தோம்னா ஏறத்தாழ 23 ஆண்டுகள் அவர் இஸ்லாம் மதத்தை பின்பற்றி இருந்திருக்காரு. தன்னுடைய 20வது வயதில் மெய்ஞான சிந்தனை உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலேயே ஒரு மதம் கடவுளை நோக்கி தான் செல்கிறதா அப்படின்ற, அவர் எப்பவுமே கடவுள் இருப்பதை மறுக்கலை, பட் மதம் கடவுளை நோக்கி அழைத்து செல்கிறான்றதா அவருடைய மிகப்பெரிய கேள்வியாகவே இருந்தது. இதே காலகட்டங்களில் தான் பார்த்தோம் அப்படின்னா 1563 புனித பயண வரியை ரத்து செய்தது, 1564 ஜிஸ்யா வரியை நீக்கினாலும் கூட இவர் இந்த மாதிரி சில வரிமுறைகளை மாற்றி அமைத்தாலும் கூட அன்றைய காலகட்டங்களிலும் தொடர்ந்து 5 வேளை தொழுகையை நடத்தும் ஒரு இஸ்லாமியராகவே அந்த இஸ்லாம் மதத்தை பின்பற்றிட்டு வந்தார். 1575 காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா பதேபூர் சிக்ரியில் ஒரு வழிபாட்டு மண்டபம் இபாதத் கானா என்ற ஒரு மண்டபத்தை அமைச்சு பிக்சரில் இருக்கிறது தான் அமைத்து ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலையிலும் இஸ்லாம் சமயம் தொடர்பான வாதங்களை நிகழ்த்த ஏற்பாடு செய்தார். இஸ்லாம் மதத்தில் உள்ள நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவர் அதை ஆரம்பித்தார். அதற்காக இஸ்லாமிய அறிஞர்களையும் வரவழைச்சார். ஆனால் இந்த பின்னணியில் தான் பிரச்சனையே ஏற்பட்டது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியா மதத்தில் சொன்னதான் உண்மை, இல்லை சுனி பிரிவில் சொன்னதான் உண்மை அப்படின்ற சன்னி இந்த பிரிவுகளில் சொன்னதான் உண்மை அப்படின்ற அடிப்படையில் இவங்க இருவருக்குடைய என்ன ஏற்படுதுன்னா மோதல் ஏற்படுது. இந்த பின்னணியில் தான் 1578ஆம் ஆண்டிலிருந்து இஸ்லாம் மதத்துலேயும் சில குறைகள் இருக்குன்றதை அவர் அறிஞ்சிக்கிட்டு மற்ற சமயத்தவரை என்ன பண்ணுறாரு, இந்த சொற்போர் விவாதங்களில் கலந்து கொள்ள அனுமதி தர்றாரு. இந்த பின்னணியில் 1579 ஜூன் 22 தானே சிக்ரி பள்ளிவாசலில் ஒரு உரை ஒன்றையும் நிகழ்த்துறாரு. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ ஒருவேளை அக்பர் இஸ்லாம் மதத்துலேருந்து மாறி விடுவாரோ, இஸ்லாம் மதத்தில் உள்ள குறைகளில் ஒரு காரணமாக காமிச்சு ஏதோ ஒரு புதுவித நடவடிக்கை எடுத்து விடுவாரோ அப்படின்ற அடிப்படையில் இஸ்லாமிய அறிஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆணை தான் தவறுபடா ஆணை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பின்னணியில் இதனுடைய காலகட்டத்தின் அடிப்படையில் 1579 1582 காலகட்டங்களில் 2ஆம் நிலை சொல்லப்படுகிறது. இஸ்லாம் சமய சட்ட வல்லுநர்கள் அக்பரின் மன நிறைவடையும்படி விண்ணப்பம் ஒன்றை வழங்குறாங்க செப்டம்பர் மாதம் 1579. இந்த விண்ணப்பம் குரானின் கருத்துக்களுக்கு ஏற்ப உருவாக்கியவர் யார் பார்த்தீங்கன்னா ஷேக் முபாரக். ஷேர் முபாரக் கிடையாது, ஷேக் முபாரக் தான் அவருடைய பெயர், ஷேக் முபாரக். இந்த விண்ணப்பத்தின் நோக்கம் அக்பரை அரசியல் மற்றும் இஸ்லாம் மதத்திற்கு தலைவராக ஏற்றுக்கொள்ளுதல் ஆகும். அப்போ இஸ்லாம் மதத்தில் சில குறைகள் இருக்கா நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அரசராக மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய ஞானிகளுக்கும் இஸ்லாமிய மத கருத்துக்களுக்கும் நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை சொல்லலாம், அதன் அடிப்படையில் நமக்கு விளக்கங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறது தான் இந்த தவறுபட ஆணையினுடைய முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. இந்த விண்ணப்பத்தை தான் 1579 வெளியிடப்பட்டதை தவறுபட ஆணைன்னு அறிவிக்கிறாங்க. அதற்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நிலை 1582 1605 வரை அவரால் பின்பற்றப்பட்ட 3வது மத கோட்பாடு முறை அது பார்க்கப்படுது. அக்பர் சமூக சமய ஒற்றுமைக்கும் உலக சகோதரத்துவத்திற்கும் ஏற்ப தன் கருத்தில் உருவான ஒரு புதிய மதத்தை கொண்டு வராரு. அது பேர் தான் தீன் இலாஹி. 1582 தோற்றுவிக்கிறாரு. இது ஒரு கடவுள் கோட்பாட்டில் நம்பிக்கை உடையதாக சொல்லப்பட்டது. இச்சமயத்தில் சேர சொல்லி யாரையும் அவர் என்ன பண்ணல, வற்புறுத்தலை. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலான ஆட்களே இதில் இடம்பெற்றிருந்தா சொல்கிறாங்க. தீன் இலாஹி மதத்தில் மொத்தமே 15 பேர் இருந்தால் சொல்கிறாங்க. அதில் இந்து மதத்தில் இருந்து தீன் இலாஹி மதத்திற்கு மாறியவர் பீர்பால் என்ப ஒரே ஒரு நபர் மட்டும்தான். பீர்பாலுடைய இயற்பெயர் மகேஷ் தாஸ். பீர்பாலுடைய இயற்பெயர் என்னங்க, மகேஷ் தாஸ். இவர் மட்டும்தான் இந்து மதத்திலேருந்து தீன் இலாஹி மதத்திற்கு மாறி இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் மிக குறுகிய எண்ணிக்கையில் 15 பேர்கிட்ட தான் அதை பின்பற்றினா சொல்கிறாங்க. மிச்சருக்கு ஒரு 14 பேர் இஸ்லாம் மதத்திலிருந்து அக்பருக்காக இதை ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறாங்க. அக்பரினுடைய நெருங்கிய நண்பர்கள் மட்டும்தான் இந்த முறையை ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தீன் இலாஹி சமயத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்து மற்றும் இஸ்லாம் மதத்தினுடைய கலப்பாக தான் பார்க்கப்பட்டது. இந்த சமயம் மிகவும் எளிமையாக இருந்ததுனால பொதுமக்களிடம் சென்றடையவில்லைன்னு சொல்லப்படுது. இவர் அதுக்கான எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. அக்பருடைய புதிய சமய கண்டுபிடிப்பின் நோக்கம் தம் பேரரசை ஒற்றுமைப்படுத்துறதும் வலிமைப்படுத்துறதும் தானே தவிர எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் எதிர்த்து அவர் என்ன பண்ணலை, கொண்டு வரலை. ஸோ அக்பரோட இறப்போட தீன் இலாஹி மறைந்து போனதாக சொல்கிறாங்க. தீன் இலாஹி சமயத்தை பற்றி V.S. ஸ்மித் அவருடைய கூற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கீழ்த்தரமான கண்டுபிடிப்பு அல்லது அறிவினத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக இவர் இதை இப்படி தவறாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய பேரரசன் ஒரு மதத்தை உருவாக்கியிருக்கான்,
இந்துஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் தான் பெரும்பாலானவர்களாக இருக்காங்க. அக்பர் நினைத்திருந்தால் இதை அப்படியே கொண்டு வந்து இந்துஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்களும் இஸ்லாம் மக்களையும் ஒற்றுமைப்படுத்தி ஒரே குடையின் கீழ் ஒரு மதத்தின் கீழ் கொண்டு வந்திருக்கலாம். பட் அந்த வாய்ப்பை அக்பர் தவற விட்டு விட்டார். அதனால தான் இந்த கண்டுபிடிப்புக்கு ஒரு அர்த்தமும் இல்லை, இது ஒரு முட்டாள்தனத்தின் வெளிப்பாடு அப்படின்ற அடிப்படையில் தீன்லாயை பற்றி வி.எஸ். ஸ்மித் சொல்லியிருக்காரு. அக்பரை பற்றியோ இல்லை தீன்லாயை பற்றியோ மிகப்பெரிய கிரிட்டிசைஸ் பண்ண ஒரு கூற்று வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு ஆன்சர் வி.எஸ். ஸ்மித் தான். ஏன்னா அவர் தான் அந்த கிரேட் முகல் எம்பையர் அப்படின்ற பேரில் அக்பரை பற்றி நூலே ஆய்வு செஞ்சு எழுதியிருப்பார். அதனால் அக்பரை பற்றி ஒரு கூற்று கொடுத்து கேட்குறாங்க அப்படின்ற இடத்துல ஆப்ஷனில் உங்களுக்கு இருக்கிற நபர் யாருமே தெரியல அப்படின்னா வி.எஸ். ஸ்மித்தை அட்டன் பண்ணுறது பெஸ்ட். அடுத்து அக்பருக்கும் சீக்கியர்களுக்குமான உறவு அப்படின்னு பார்க்கும்போது சீக்கியர்களுடைய 4வது குருவான ராமதாஸ் மீது அவர் மிகுந்த மரியாதை வைத்திருந்தார். ஸோ அந்த அடிப்படையில் தான் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய காலகட்டங்களில் 500 பிகா நிலங்களை நன்கொடையாக கொடுக்குறாரு. அமிர்தசரஸ் அருகேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில அளவு தான் பிகான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 500 பிகா நிலத்தை சீக்கிய மதத்துக்கு தானமாக கொடுக்குறாரு ராமதாஸ் பீரியடில். இதுதான் பிற்காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்தசரஸ் நகரமாக அங்கே பொற்கோயில் கட்டப்பட்டு அது உருவாக்கப்படுகிறது. அப்போ அமிர்தசரஸ் அருகேயில் இந்த 500 பிகா நிலம் தான் அமிர்தசரஸை சுற்றி கொடுக்கப்பட்டதை வச்சு என்ன பண்ணுறாங்க, அமிர்தசரஸ் நகரத்தின்ற மிகப்பெரிய அளவில் அதை விரிவடைய செய்கிறாங்க. அடுத்து அக்பருடைய கிறிஸ்துவ உறவு அப்படின்னு பார்க்கும்போது அக்பருக்கு கிறிஸ்துவ சமயத்தின்பால் மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது. அதன் அடிப்படையில் பார்த்தோன்னா கோவாவிலிருந்து 2 குழுக்கள் அங்கே வந்தது. முதல் குழு வந்து பார்த்திங்கன்னா அக்வா வீவா என்பவருடைய தலைமையிலும், 2வது குழு மான்சாரட் என்பவர் தலைமையிலும் அக்பருடைய அவைக்கு அனுப்பப்பட்டதாக சொல்கிறாங்க. இது போர்ச்சுகீசிய வணிக குழுவின் மூலம் வரப்பட்ட கிறிஸ்துவ பாதிரியார்கள் தான். இவங்க எல்லாருமே கத்தோலிக்க சமயத்தை சார்ந்தவர்கள். இதில் மான்சாரட் என்பவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய மகனான மூரத் என்பவருக்கு ஆசிரியராகவே நியமனம் பண்ணி அக்பர் கொண்டு வந்திருக்காரு. இந்த அடிப்படையில் மூரத் பெருமாள் கிறிஸ்தவனாகவே வளர்க்கப்பட்டதாகவே அறிஞர்களுடைய கூற்று சொல்லப்படுகிறது. இந்த இபாதத் கானாவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1575 1578 காலகட்டங்கள் வரை இஸ்லாமியர்கள் மட்டும்தான் பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஆனால் 1578 பிற மதத்தை சார்ந்தவர்களும் வந்தாங்க. அந்த பின்னணியில் பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்கூல் புக்லேயே அந்த பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். பட் பேர்களில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். பார்சி சமயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகாராஜு ராமா என்பவரும், இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா புருஷோத்தமன் என்பவரும், சமண சமயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹரி விஜயசூரி என்பவரும் இடம்பெற்றதாகவும், கிறிஸ்தவ சமயத்தை பொறுத்த வரைக்கும் மான்சாரட் என்பவர் கலந்து கொண்டதாகவும் கலந்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. பட் இதில் புத்த சமயத்தை சார்ந்து யாரும் இடம்பெறவில்லை என்றதை மட்டும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. வினாக்கள் கேட்கலாம். இபாதத் கானாவில் எந்த சமயத்தை சார்ந்த அறிஞர்கள் மட்டும் இடம்பெறவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌத்த மதம் என்பது சரியான பதில். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அக்பரும் ராஜபுத்திரரும். அக்பர் ராஜபுத்திரரோடு நட்புறவு கொண்டு வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அவங்களுக்கு சம மரியாதை மற்றும் உயர் பதவிகள் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா 1562 வாக்கில் ஆம்பர் ஜெய்ப்பூர் நாட்டு ராஜா பிகாரிமாலை என்ன பண்ணுறாரு, படையெடுத்து போய் அவரோட நண்பர் ஆகிக்கிறாரு. ஸோ இவ்வாறு அவர் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கிறார். மேலும் ஜெய்ப்பூரின் இவ்வாறு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டவங்க யாருன்னா ஜோத்பாய். சரிங்களா? அதற்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ப்பூரின் மற்றொரு பகுதியான மன்னரான பகவான் தாஸ், அவருடைய பேரன் ராஜா மான்சிங் போன்றவர்களும் அக்பர் அவையில் முக்கிய பொறுப்பில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதை தவிர பல ராஜபுத்திர பெண்களை தான் மணந்தோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய உறவினர்களையும் திருமணம் செய்ய சொல்லியிருப்பார். அந்த பின்னணியில் தன்னுடைய மூத்த மகனான சலீமா பகவான் தாஸ் மகளை திருமணம் பண்ண வச்சது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த பின்னணியில் தான் 1562 ஜோத்பாய் திருமணம் பண்ண பின்னணியில் தான் 1563 புனித பயண வரியையும் 1564 ஜிஸ்யா வரி என்ன பண்ணுறாரு, நீக்கினதாக சொல்லப்படுகிறது. பசு கொலையை தடை செய்ததாக சொல்லப்படுகிறது. காரணம் ராஜபுத்திரர் மற்றும் இந்துக்களுடைய ஆதரவை பெறுவதற்காக. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் மற்ற முஸ்லீம் ஆட்சியாளர்கள் போல தலையை மொட்டையடித்து அவர் என்ன பண்ணலை, தலைப்பகை வைத்து கொள்ளலை. மற்ற எல்லா இஸ்லாமிய ஆட்சியாளர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா தலையை நல்லா மொட்டையடிச்சுட்டு இல்லை முடியை ஒன்றா ஒட்ட வெட்டிட்டு தலைப்பகையை அணிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் இவர் மட்டும் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து அரசர் மாதிரி குடும்பி வைத்து தலைப்பகையை அணிந்து ஆட்சி செய்திருப்பார். ஒன்று. இரண்டாவது, இப்போ இருக்க ஸ்கூல் புக்லேயே பார்த்தீங்கன்னா அந்த முகல் பெயிண்டிங்ஸ்லேருந்து ஒவ்வொரு ஆட்சியாளருடைய படத்தை எடுத்து கொடுத்துருப்பாங்க 11th புக்கில். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆட்சியாளர்களையும் முகலாய மன்னர்கள் எல்லாமே தாடியோடு இருப்பாங்க. பட் அக்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா க்ளீன் ஷேவ் பண்ணியிருப்பார், தாடி இல்லாமல் இருந்திருப்பார். அப்போ இந்து அரசர் போல் குடும்பி வைத்து தாடி வைத்து கொள்ளாமல் ஆட்சி செய்த ஒரே முகலாய மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகா அக்பர் மட்டும்தான். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கலை இலக்கிய புரவலர் அப்படின்ற அடிப்படையில் பார்க்கும்போது அக்பர் காலத்தில் வங்காள கவிஞரான மாதவாச்சாரியார் என்பவர் இலக்கிய காவலராக போற்றப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய முக்கிய வாய்ந்த நபராக அவர் இருந்ததாக சொல்கிறாங்க. இதே காலகட்டங்களில் தான் பார்த்தோம் அப்படின்னா ராஜா தோடர்மால் பாகவத புராணத்தை பாரசீக மொழியில் என்ன பண்ணியிருப்பாங்க, மொழிபெயர்த்திருப்பார். ராஜா தோடர்மால் பாகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். அபுல் பாசல், அபுல் பேசி, பதோனி, ஹுசைன்,
நாசிரி போன்றவர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்பரால் ஆதரிக்கப்பட்ட நபராக இருக்காங்க. இதில் பதௌனி மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீன்லாய் சமயத்தை ஏற்றுக்கொள்ளாத நபர். மற்ற நபர்கள் எல்லாருமே அவருடைய நண்பர்களாக இருந்ததுனால தீன்லாய் சமயத்தை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. டெல்லி சுல்தானிய காலகட்டத்தில் வாழ்ந்தவர் பரானி. முகலாயர்கள் காலகட்டத்தில் வாழ்ந்தவர் பதௌனி அல்லது தௌனி, இது இவரை குறிக்கும். அடுத்து அக்பர் ஆக்ரா கோட்டையில் உட்பகுதியில் ஜஹாங்கீர் மஹல் என்ற ஒரு கட்டடத்தை அமைத்தார். பழைய டெல்லியில் ஹுமாயூன் சமாதியும் பதேபூர் சிக்ரி எனும் நகரையும் இவரால் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அலகாபாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 40 தூண் கொண்ட மாளிகை ஒன்று அமைத்ததாக சொல்கிறாங்க. மேலும் பதேபூர் சிக்ரிக்கு புலந்தர்வாசா என்ற ஒரு நுழைவாயிலை கட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. அக்பருடைய அவையில் 36 இசை பாடகர்கள் இருந்ததாக அபுல் பாசல் குறிப்பிடுகிறார். இதில் புகழ்பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்சே பாண்டே என்ற இயற்பெயர் கொண்ட குவாலியரை சார்ந்த தான்சேன் என்பவர் இருந்திருப்பார். மேலும் அக்பருடைய அவையில் நவரத்னங்கள் என்று ஒரு அமைப்பு இருந்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அக்பர் அவையில் மொத்தம் 17 ஓவியர்கள் இருந்ததாகவும் இதில் 13 பேர் இந்துக்கள் இருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்போ அக்பருடைய ஆட்சியில் கலை இலக்கிய பிரபலராக காட்சி அளிக்கப்பட்ட போது இந்து இஸ்லாம் என்ற பாகுபாடு இல்லாமல் திறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இதன் மூலம் கண்டறியப்படுகிறது. மேலும் ஹுமாயூனுடைய காலகட்டங்களில் பாரசீகத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட பாரசீக ஓவியராக இருந்த அப்துல் சமத் என்பவர் அக்பர் காலத்தில் தான் புகழ்பெற்ற ஓவியராக விளங்கியிருப்பார். இது குறிப்பிடத்தக்க ஒன்று. ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டின். இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்காக தனியாக ஓவியத்திற்குன்னு ஒரு துறையை கூட யார் உருவாக்கியிருப்பா? முகலாயர்களில் அக்பர் உருவாக்கியிருப்பார். ஓல்டு 11th புக்கில் முகலாயர் பாடத்துக்கு அடுத்து பார்த்திங்கன்னா முகலாயரின் கீழ் சமூக பொருளாதார நிலைமைகள் ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தில் பற்றி டேட்டா நிறையா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து அக்பருடைய இதர சீர்திருத்தங்கள் பார்க்கும்போது உடன்கட்டை ஏறுதல், பால்ய விவாகம் அப்படின்னா குழந்தை திருமணம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பலதாரமணம் போன்றவற்றை அவர் தடை செய்தார். மேலும் போர்க்கைதிகளை அடிமையாக்கும் வழக்கத்தையும் அவர் தடை செய்ததாக சொல்லப்படுகிறது. ஆக்ராவிலிருந்து லாகூருக்கும் ஆக்ராவிலிருந்து தக்காணத்திற்கும் ஒரு நெடுஞ்சாலை அமைத்ததாக சொல்லப்படுகிறது. ஷெர்ஷாவோட பணியை அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. மேலும் 74,000 புத்தகங்கள் கொண்ட ஒரு பெரிய நூலகத்தை அமைத்திருந்தார். எழுத படிக்க தெரியாத அக்பரிடம் எத்தனை புத்தகங்கள் இருந்தது? 74,000 புத்தகங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. யாராவது படிக்க சொல்லி அதன் மூலம் விளக்கங்கள் கேட்டு கேள்வி ஞானத்தின் மூலம் அறிவை வளர்த்து கொண்ட நபர். அடுத்து ஆக்ரா மற்றும் பதேபூர் சிக்ரியிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகள் அமைத்ததாக சொல்லப்படுகிறது. அக்பருடைய காலகட்டங்களில் நாணயசாலை அதிகாரியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குவாஜா அப்துல் சமாத் என்பவர் நாணயங்களை திருத்தி வெளியிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு அக்பருடைய பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாகம், இராணுவம், சமயம், நிலம் அளப்பு போன்ற பல இடங்களில் தன்னுடைய கவனத்தை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய நிர்வாக கட்டமைப்பை முகலாய சாம்ராஜ்யத்திற்கு உருவாக்கி தந்தவர் அக்பர். அதனால தான் அவர் ரியல் ஃபவுண்டர் ஆஃப் முகல் எம்பரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மதிப்பீடு. சமயத்தை அரசியலிருந்து பிரித்த முதல் முகமதிய மன்னன் அக்பர். உடனே கேள்வி கேட்பீங்க, இப்போ அலாவுதீன் கில்ஜி இல்லையா? அலாவுதீன் கில்ஜி அரசியலிலிருந்து உலைமாக்களை பிரித்தார். உலைமாக்கள்ன்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா உலைமாக்கள்ன்றவங்க இஸ்லாம் மதத்தினுடைய குருக்கள் அல்லது ஞானிகள். அவங்க அரசியலில் தலையிடுறதான் தடுத்தாரே தவிர இஸ்லாம் மதத்தை அரசியலிருந்து அவர் நீக்கவே இல்லை. ஆனால் இஸ்லாம் சமயத்தை அரசியலிருந்து பிரிச்சுட்டு ஒரு மனிதன் ஒரு அரசன் தான் சார்ந்திருக்கக்கூடிய சமயத்தை வைத்து ஆட்சி செய்யாமல் மக்களுக்கு எது சரியோ அந்த அடிப்படையில் ஆட்சி செய்யணுன்ற எண்ணம் உடையவராக இருந்து காணப்பட்ட முதல் முகமதிய அரசர் தான் யாருங்க? அக்பர் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்தியா எனும் ஒருங்கிணைந்த சாம்ராஜ்யத்தை கொண்டு வரணுன்றதுக்காக அக்பருடைய ஆட்சி காணப்பட்டதனால இவர் பல புதிய முயற்சிகள் மேற்கொண்டு இந்து இஸ்லாம் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு முயற்சி மேற்கொண்டதனால பண்டித ஜவஹர்லால் நேரு முந்தைய இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் தனது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இந்தியாவை கண்டறிதல் டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்ற தன்னுடைய நூலில் அக்பரை இந்திய தேசத்தின் தந்தைன்னு போற்றுகிறார். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து அக்பருடைய உடல் அமைப்பு வலிமையை பற்றி துசுகி ஜஹாங்கீர் என்ற நூல்லையும் மோன்சராட் என்பவர் எழுதிய குறிப்புகள்லையும் தெரிஞ்சுக்கிறலாம் அப்படின்ற அடிப்படையில் சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அக்பர் த கிரேட் முகல், ஏற்கனவே பேசின விஷயம் தான். அக்பர் த கிரேட் முகல் என்ற நூலை வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித் அவர்கள் ஆய்வு செஞ்சு எழுதினார். அதில் அக்பரை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வினாக்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. இடர்பாடுகளை சமாளித்து வீரம் காட்டுவதில் மகா அலெக்சாந்தருக்கு இணையாகவும் போர் இயந்திர கருவி செய்வதில் உள்ள ஆர்வத்தில் மகா பீட்டருக்கு இணையாகவும். சரிங்களா? மகா பீட்டர் யாருங்க? ரஷ்யாவை ஆட்சி செய்தவர். அலெக்சாந்தர் மாசிடோனியாவின் அரசர். அடுத்த ஆன்மீக சிந்தனையிலும் மகா அசோகருக்கு இணையாகவும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் சமய பொறியியல் அதாவது ஆட்சித்துறை அமைப்பில் அக்பரின் சமகால ஆட்சியாளர்களான எலிசபெத் IV என்றி அப்பாஸ் ஆகியோரோட சிறந்தவராக அவர் விளங்கியதாக சொல்கிறாங்க.
சரிங்களா? எலிசபெத் இங்கிலாந்தின் ஆட்சியாளர், 4ஆம் ஹென்றி பிரான்ஸ் நாட்டின் ஆட்சியாளர், அப்பாஸ் பாரசீகத்தின் ஆட்சியாளராக விளங்கியவர். ஸோ இதோட அக்பர் ஓவர் ஆகுது. ஸோ அக்பரை பொறுத்த வரைக்கும், முகல்ஸை பொறுத்த வரைக்குமே நம்ம ஓவராலாக நல்லாவே ரெஃபரன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் ஓல்டு ஸ்கூல் புக்ஸையும் நியூ ஸ்கூல் புக்ஸையும் நீங்கள் சேர்ந்து ஹிண்ட்ஸ் எடுத்து சேர்ந்து படிச்சிங்கனாலே உங்களுக்கு 190% டேட்டா கண்டிப்பாக கவர் ஆகிடும். ஸோ ஆசிரியர் பெருமக்கள் யூனிட் 3க்கு இதில் கொடுக்கப்பட்ட டேட்டாவை நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் மெமரி பண்ணி அதை புரிஞ்சு படிச்சிங்கனாலே போதுமானதாக இருக்கும். தேங்க்யூ.